அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் கார்த்திகேயன் பேசுகிறேன். கன்ஷியா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமது கர்மா. இந்த கர்மாவை கழிப்பது, இந்த கர்மாவை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன். ஸோ கர்மம் தொலைய நாய்களுக்கு உணவிடுவோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதுதான் என்னோட தலைப்பு. கர்மம் தொலைய நாய்களுக்கு உணவிடுவோம். ஏன் நாய்களுக்கு உணவிடுறோம்? இந்த நாய்களுக்கு, இந்த பிராணிகளுக்கு உணவு நாம் கொடுக்கறதுனால நம்மளுடைய கர்மா எந்த வகையில் எப்படி கழியும் அப்படிங்கிற விஷயத்த இப்போ நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளை வளர்பிறை அஷ்டமி, அதாவது 5/2/2025 பைரவ பூஜை தேய்பிறை அஷ்டமி திதியில் கால பைரவனின் பூஜை மகத்துவம் பெற்றுள்ளது. அது எப்படி எந்த அளவு மகத்துவம் பெற்றுள்ளதோ அதே போல வளர்பிறை அஷ்டமி திதியிலும் பைரவ பூஜை மகத்துவம் நிறைந்துள்ளது. ஸோ வளர்பிறை அஷ்டமி திதியில் நிறைவேற்றும் பைரவ பூஜை நமது சஞ்சித கர்மங்களையும் களையும் தன்மை கொண்டது. எனவே வளர்பிறை அஷ்டமி பூஜைகளை சமீப காலத்தில் நிறைவேற்றி மக்களுக்கு அருந்தொன்று ஆற்றியவரே ஷீரடி சாய்பாபா. ஸோ ஷீரடி சாய்பாபா பற்றி உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இந்த அஷ்டமி தீதியில் பைரவருக்கும் எப்படி பைரவர்களுக்கு உணவிட்டு தமது கர்மாவையும் தன்னை சுற்றியிருந்த தன்னை சார்ந்த மக்களுடைய கர்மாக்களையும் எப்படி போக்கினாரு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு வளர் அஷ்டமி திதி அன்றும் பைரவ பூஜையை நிறைவேற்றும் போது பக்தர்கள் ஷீரடி சாய்பாபாவிற்கும் அவருடன் வரும் அடியார்களுக்கும் நாய்களுக்கும் விருந்தளிப்பது வழக்கம். அவ்விருந்தில் நாய்களுக்கும் மனிதர்களைப் போலவே இலை போடப்பட்டு பதார்த்தங்கள் படைக்கப்படும். கால பைரவ மூர்த்தி நாயை வாகனமாக பெற்றுள்ளார். நாய்கள் நன்றி மறவாத பிராணிகள் என்பதோடு மட்டுமல்லாமல் விதியை முன்கூட்டியே உரைக்கும் வல்லமையும் ஈசன் அருளால் படைத்துள்ளன. நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் முன்கூட்டியே அறிந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வழிகாட்டுவதே காலபைரவர் வழிபாடாகும். சிவபெருமான் 4 நாய்களுடன் காசி தல கங்கை கரையில் ஆதிசங்கரருக்கு காட்சி தந்தார். சமீப காலத்தில் காலபைரவ வழிபாட்டை முறையாக நிறைவேற்றி மக்களுக்கு நல்வாழ்வு அளித்த மகானே பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் ஆவார். சித்த மரபில் வந்த இப்பெருமான் நாய்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் இடையே எந்த வேறுபாட்டையும் காணாதவர். நாம் மனிதர்களுக்கு உணவிடுவதைப் போலவே இவர் நாய்களுக்கு முழு வாழை இலை போட்டு சாதம், சாம்பார், இனிப்பு, அப்பளம், பாயாசம் என அனைத்து உணவு வகைகளையும் அன்புடன் பரிமாறி அனைத்து நாய்களையும் அழைப்பார். அவருடைய வழிபாட்டில் நிகழ்ந்த அதிசயம் என்னவென்றால், இவர் உணவு பரிமாறும் வரை எந்த ஒரு நாயும் அன்னதானம் நிகழும் இடத்தில் தென்படாது. வாழை இலையில் உணவு பரிமாறி முடிந்தவுடன் இவர் காலபைரவரை பிரார்த்தித்த பின் ஒவ்வொரு நாயாக வந்து மனிதர்களைப் போலவே இலையின் முன் அமர்ந்து கொள்ளும். ஒவ்வொரு முறையும் குறைந்தது 300 நாய்களுக்கு மேல் குறையாமல் அன்னதானம் அளிப்பது வழக்கமாகும். அனைத்து இலைகளின் முன்பும் நாய்கள் அமர்ந்த பின் பாடகச்சேரி சுவாமிகள் அன்புடன் உணவை ஏற்குமாறு அந்த நாய்களை வேண்டுவாராம். அதன் பின்னரே இவர் அழைத்த பைரவ மூர்த்திகள் உணவை அமைதியாக ஏற்பார். அதன் பின்னர் வரும்போது வரிசையாக வந்த அதே பாணியில் வரிசையாக ஒவ்வொரு நாயாக வெளியே சென்றுவிடும். எங்கிருந்து அத்தனை நாய்கள் வந்தன, மீண்டும் அந்த நாய்கள் எங்கு சென்றன என்பது இன்று வரை எவருக்கும் புரியாத ஒரு ஆன்மீக ரகசியமாக உள்ளது. மேலும் ஓரிடத்தில் 2 நாய்கள் சேர்ந்தாலே அவை ஒன்றுக்கொன்று அடித்து கொண்டு அங்கு கூச்சலும் சண்டையும் வந்துவிடும். ஆனால் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் பைரவ பூஜையில் குறைந்தது 300 நாய்கள் இருந்தாலும் ஒரு சிறு சப்தம் கூட எழாது என்பதே மிகப்பெரிய ஆச்சரியமான பேரதிசயமாகும். இவ்வாறு மகான்கள் பைரவ மூர்த்தியின் வாகனமான நாய்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அளிப்பதிலிருந்து நாய்கள் மனித குலத்திற்கு எத்தகைய அற்புத பாடங்களை போதிக்க வல்லது என்பது தெளிவாகிறது அல்லவா? எனவே இதை மக்களுக்கு
மௌனமாக எடுத்துரைக்கவே பைரவ மூர்த்திகள் நாய் வாகனத்தில் எழுந்தருளி உள்ளார் என்பது அவர்களுடைய பற்பல அவதார ரகசியங்களில் ஒன்றாகும். பைரவ மூர்த்தங்கள் அஷ்ட பைரவ மூர்த்திகள் என 8 வடிவங்களில் திகழ்கிறார்கள். அதில் சீர்காழி, திருக்குற்றாலம், சித்திர சபை, திரு அண்ணாமலை போன்ற திருத்தலங்களில் இத்தகைய அஷ்ட பைரவ மூர்த்திகளின் திருவுருவங்களை நாம் தரிசிக்கலாம். இதனை வளர்பிறை அஷ்டமியின் மகிமை திருவண்ணாமலை அகத்தியர் நாடி மூலமாக சித்தர்கள் கூறியுள்ளனர். வெற்றிகளை அள்ளித்தரும் கால பைரவரின் 108 போற்றிகள் மற்றும் காயத்ரி மந்திரங்கள் இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சிவபெருமானின் 64 திருமேனிகளுள் பைரவரும் ஒருவராவார். பைரவரின் வாகனம் நாய் என்று குறிப்பிடப்படுகிறது. பைரவரை சொர்ணகர்ஷண பைரவர், யோக பைரவர், ஆதி பைரவர், கால பைரவர், உக்கர பைரவர் என்றெல்லாம் அழைக்கின்றனர். மகா பைரவர் 8 திசைகளையும் காக்கும் பொருட்டு அஷ்ட பைரவர்களாகவும் 64 பணிகளை செய்ய 64 பைரவர்களாக விளங்குவதாக நம்பப்படுகிறது. இதில் ஸ்வர்ண பைரவர் சிறப்பு கால பைரவ தோற்றங்களுடன் காட்சி தருகின்றார். தீராத வினைகளை தீர்க்கவும் மன தைரியம் மற்றும் பயங்களை விரட்ட பைரவர் வழிபாடு அவசியம். அப்படிப்பட்ட பைரவர் வழிபடுவதற்கான காயத்ரி மந்திரங்கள் மற்றும் 108 போற்றிகள். பைரவரின் காயத்ரி மந்திரம் மொத்தம் 2 மந்திரம் இருக்கு. நான் 2ஐயுமே உங்களுக்கு சொல்றேன். 1, ஓம் சூலஹஸ்தாய வித்மஹே ஸ்வானவாகாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். மீண்டும் சொல்றேன். ஓம் சூலஹஸ்தாய வித்மஹே ஸ்வானவாகாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். இது ஒரு காயத்ரி மந்திரம். இன்னொரு காயத்ரி மந்திரமும் இருக்கு. ஓம் திகம்பராய வித்மஹே தீர்க்கதி ஷானாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். மீண்டும் சொல்றேன். ஓம் திகம்பராய வித்மஹே தீர்க்கதி ஷானாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயாத். ஸோ இந்த 2 காயத்ரி மந்திரங்களையும் நீங்கள் உச்சரித்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா தேய்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை அஷ்டமி திதியாக இருந்தாலும் சரி, இந்த திதியில் நீங்கள் இந்த காயத்ரி மந்திரங்களையும் இப்போ நான் சொல்லக்கூடிய 108 போற்றிகளையும் நீங்கள் உச்சரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தீராத வினை மற்றும் மன தைரியம் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு மனசில் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு மன கட்டுப்பாடு மற்றும் மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் கிடைக்கும். உங்களுடைய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைரவருடைய சக்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இதை உச்சரித்து பயன்பெறுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கால பைரவருடைய 108 போற்றிகள். ஓம் பைரவனே போற்றி. ஓம் பய நாசகனே போற்றி. ஓம் அஷ்டரூபனே போற்றி. ஓம் அஷ்டமி தோன்றலே போற்றி. ஓம் அயன் குருவே போற்றி. ஓம் அற காவலனே போற்றி. ஓம் அகந்தையை அழிப்பவனே போற்றி. ஓம் அடங்காரின் அழிவே போற்றி. ஓம் அற்புதனே போற்றி. ஓம் அசிதாங்க பைரவனே போற்றி. ஓம் ஆனந்த பைரவனே போற்றி. ஓம் ஆலய காவலனே போற்றி. ஓம் இன்னல் பொடிப்பவனே போற்றி. ஓம் இடுகாட்டில் இருப்பவனே போற்றி. ஓம் உக்ர பைரவனே போற்றி. ஓம் உடுக்கை ஏந்தியவனே போற்றி. ஓம் உதிரம் குடித்தவனே போற்றி. ஓம் உன்மத்த பைரவனே போற்றி. ஓம் உறங்கையில் காப்பவனே போற்றி. ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனே போற்றி. ஓம் எல்லை தேவனே போற்றி. ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி. ஓம் கபாலதாரியே போற்றி. ஓம் கங்காளமூர்த்தியே போற்றி. ஓம் கர்வ பங்கானே போற்றி. ஓம் கல்பாந்த பைரவனே போற்றி. ஓம் கதாயுதனே போற்றி.
ஓம் கனல் வீசும் கண்ணனே போற்றி. ஓம் கருமேக நிறனே போற்றி. ஓம் கட்வாங்கதாரியே போற்றி. ஓம் களவை குலைப்போனே போற்றி. ஓம் கருணாமூர்த்தியே போற்றி. ஓம் கபாலிகர் தேவனே போற்றி. ஓம் கார்த்திகையில் பிறந்தவனே போற்றி. ஓம் காளாஷ்டமி நாதனே போற்றி. ஓம் காசிநாதனே போற்றி. ஓம் காவல் தெய்வமே போற்றி. ஓம் கிரோத பைரவனே போற்றி. ஓம் கொன்றை பிரியனே போற்றி. ஓம் சண்ட பைரவனே போற்றி. ஓம் சட்டை நாதனே போற்றி. ஓம் சம்ஹார பைரவனே போற்றி. ஓம் சங்கடம் தீர்ப்பவனே போற்றி. ஓம் சிவ தோன்றலே போற்றி. ஓம் சிவாலயத்து இருப்பவனே போற்றி. ஓம் சிகஷகன போற்றி. ஓம் சீர்காழி தேவனே போற்றி. ஓம் சுடற்சடையனே போற்றி. ஓம் சுதந்திர பைரவனே போற்றி. ஓம் சிவ அம்சனே போற்றி. ஓம் சுவேச்சா பைரவனே போற்றி. ஓம் சூளதாரியே போற்றி. ஓம் சூழ்வினை அறுப்பவனே போற்றி. ஓம் சிம்மேனியனே போற்றி. ஓம் சேஷாத்திர பாலனே போற்றி. ஓம் தட்சணை அளித்தவனே போற்றி. ஓம் தலங்களின் காவலனே போற்றி. ஓம் தீது அளிப்பவனே போற்றி. ஓம் துர்சொப்பன நாசகனே போற்றி. ஓம் தெற்கு நோக்கனே போற்றி. ஓம் தைரியம் அளிப்பவனே போற்றி. ஓம் நவரச ரூபனே போற்றி. ஓம் நரசிம்ம சாந்தனே போற்றி. ஓம் நள்ளிரவு நாயகனே போற்றி. ஓம் நரகம் நீக்குபவனே போற்றி. ஓம் நாய் வாகனனே போற்றி. ஓம் நாடி அருள்வோனே போற்றி. ஓம் நிமலனே போற்றி. ஓம் நிர்வாணனே போற்றி. ஓம் நிறையளிப்பவனே போற்றி. ஓம் நின்றருள்வோனே போற்றி. ஓம் பயங்கர ஆயுதம் போற்றி. ஓம் பகையளிப்பவனே போற்றி. ஓம் பரசு ஏந்தியவனே போற்றி. ஓம் பலிபீடத்து உறைவோனே போற்றி. ஓம் பாபம் தீர்ப்பவனே போற்றி. ஓம் பால பைரவனே போற்றி. ஓம் பாம்பணிந்த தெய்வமே போற்றி. ஓம் பிரளயகாலனே போற்றி. ஓம் பிரம்ம சிரச்சேதனே போற்றி. ஓம் பூஷண பைரவனே போற்றி. ஓம் பூதங்களின் நாதனே போற்றி. ஓம் பெரியவனே போற்றி. ஓம் பைராகியர் நாதனே போற்றி. ஓம் மல நாசகனே போற்றி. ஓம் மகோதாரனே போற்றி. ஓம் மகா பைரவனே போற்றி. ஓம் மலையாய் உயர்ந்தவனே போற்றி. ஓம் மகா குண்டலனே போற்றி. ஓம் மார்த்தாண்ட பைரவனே போற்றி. ஓம் முக்கண்ணனே போற்றி. ஓம் முக்தி அருள்வோனே போற்றி. ஓம் முனீஸ்வரனே போற்றி. ஓம் மூலமூர்த்தியே போற்றி. ஓம் யமவாதனை நீக்குபவனே போற்றி. ஓம் யாவருக்கும் எளியவனே போற்றி. ஓம் ருத்ரனே போற்றி. ஓம் ருத்ரதாரியே போற்றி. ஓம் ருத்ராட்சதாரியே போற்றி. ஓம் வடுக பைரவனே போற்றி. ஓம் வடுகூர் நாதனே போற்றி. ஓம் வடகிழக்கு அருள்வோனே போற்றி. ஓம் வடைமாலை பிரியனே போற்றி. ஓம் வாரணாசி வேந்தே போற்றி. ஓம் வாமனர்க்கு அருளியவனே போற்றி. ஓம் விரும்பியதை அருள்வோனே போற்றி. ஓம் விபீஷண பைரவனே போற்றி. ஓம் வீழாமல் காப்பவனே போற்றி போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் உங்களுடைய சகோதரர் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவை பற்றி ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே, வணக்கம்.